ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். பார்த்தார் என் தாயும் தந்தையும் மகளுக்கு திருமணத்தை செய்ய வேண்டும். பெற்ற பிள்ளை நாட்டை ஆள்வதை விட ஒரு பேர பிள்ளை நாட்டை ஆண்டாலே அதுவே பெரிய பாக்கியம் என்று என் தந்தையும் தாயும் ஒருங்கிணைவே சேர்ந்து எங்க அம்மா நினைக்கிறாங்க. என் தம்பி இருக்கின்றானே வல்லப்பாக, அவனுக்கு தான் என் மகளை பொண்ணுரிக்கு திருமணத்தை செய்து தர வேண்டும் என்று என் தாய்க்கு ஆசை. என் தந்தை பார்த்தா தங்கை மகன் அழகேசன் இருக்கும்போது மாற்றான் ஒருவனுக்கு பெண்ணை தருவதா என் தந்தைக்கு ஆசை. இருவருக்குமே ஏட்டா போட்டி ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து நேரம் நான் வந்தேன். நீங்க வந்துட்டீங்க. அம்மா அப்பா ஒரு யாகத்துல பெண்ணாக பிறந்திருந்தாலும் தங்கள் வயிற்றில் 10 மாதம் 300 நாள் கருவிலே சுமந்து பெற்றெடுத்ததை போல் என்ன சீர சிறப்பாகவே வளர்த்து தங்க தொட்டிலே தாளாட்டி தங்க தட்டிலே அமுதுண்டு தங்க டம்ளரிலே பாலறிந்து என வளர்த்து வந்தீங்க. எனக்காக இருவரும் சண்டை போடுவது முறையற்ற வேலை. சண்டை போடாதீங்க. படிச்சு எனக்கு பிடிக்கல. ஏன்னா பிள்ளைங்க ஒரு திட்டத்துக்கு வந்துச்சுன்னா தாயும் தந்தையும் தன் நாவ அடைக்க வேண்டும். உண்மைதான். தூட்சினமான வார்த்தையை, கெட்ட வார்த்தையை பசங்க கிட்ட பேசக்கூடாது. அது பச்சை மரத்துல ஆழி தச்ச மாதிரி அந்த பசங்க அப்படியே கத்துக்குது. அதனால ஒரு லெவலுக்கு பசங்க வந்து போச்சுன்னா இருவரும் தனியா படுக்கிறதும் போறேன். தனியா தான் படுக்கிறாங்க. ஸ்கூல் போய் கட்டு போடுங்க. அங்க கஞ்சா விற்கிறாங்க. என்ன பண்ற ஸ்கூல்ல? நாங்க இருக்கிறனால அதெல்லாம் நான் கூட தெரியாது. இப்பெல்லாம் உன் நிறைய போய் நீங்க தலைக்காளி பாய் எல்லாம் சரியாயிட்டா. 100 வருஷத்துக்கு அப்படிதான் ஓடும். நாடு ஜோசிய சொல்லிக்கிறாரு. அப்படி இருந்தாலும் தாய் தந்தை பார்த்து அப்பா அம்மா இருவரும் சண்டை போட்டு நிறுத்துங்க. ஏமனு ஒரு கருத்து. உங்க கருத்து? ஆமா, சொல்லட்டுமா? பின்ன வாக்குவாதம் வேண்டாம். அப்படிதான் தெரிவித்தேன். அதான் அம்மா, ஓ தம்பி என் தாய் மாமன் வல்லப்பாக வரட்டும். அவள் வரட்டும். அப்பா உன்னுடைய தங்கை மகன் அழகேசன் வரட்டும். என்ன 2 பேரும் எனக்கென்று இச்சா சுயவர ஏற்பாடு செய்ய வேண்டாம். இச்சை என்றால் ஆசை, சுயவரம் என்றால் இதை போன்ற ராஜராஜாக்கள் சூழக்கூடிய சபை, பொது சபை. சுயவரத்தை ஏற்பாடு செய்து 55 தேசத்துக்கு நிருபம் எழுதி அனுப்பி அந்த நிருபத்தை அறிந்து தேசத்து ராஜாக்களை ஒருங்கிணைவே வந்து சபையிலே அமர்ந்தா என் கரத்திலே மாலைந்து கொண்டு வடஜாரி இடஜாரியாகவே வந்து எனக்கு கைக்கில் இருந்த பொருளை விட என் கண்ணுக்கேற்ற மனவாளனை தேர்ந்தெடுப்பது என் கடமை அல்லவா? அதனால இது எல்லாத்தையும் வரவேங்கிப்பான்னு சொன்னேன். சொல்லிட்டீங்க. எங்க அப்பா நிருபம் எழுதினார். 55 தேசத்து ராஜாக்களும் என் தாய் மாமனையும் அத்தத்திலே வந்து அமர்ந்தார்கள். என் கரத்திலே மாலைந்து கொண்டு வடஜாரி இடஜாரியாக வரக்கூடிய தருவாய் அம்மா நான் எப்படிப்பட்டவர் பார்த்தேன் தெரியுமா? அந்த பால சூரியனை போ
சூரிய நாராயணமூர்த்தி ஒரு கோடி பிரகாசமாகவே கெழு திசையில உதயமாகிற தருவாயில் அத போல ஒரு மன்னன் தனியாக அமர்ந்திருந்தார். என் கரத்திலே மாலை எழுதி கொண்டு போனவா அவர் கழுத்திலே அணிவித்தேன். கால் போட்டீங்க போட்டேன். ஓஹோ நாங்க அவ்வளவு பேசாதீங்க இப்ப சொல்லி அவர் கழுத்தில் அணிவித்தேன். அவர் எழுந்து கேட்டார், தம்பி துரியோதனா, நான் உனக்கு ரத சாரதியா வந்தவன். நான் ஆமா பொன்னூருக்கு எனக்கு மாலை போட்டாலும் ஏதாவது மன வருத்தம் உண்டா அப்படின்னு கேட்கின்றார். அண்ணா முந்தி பிறந்தவங்க மூத்தவருக்கு திருமணமானால் அதை விட சந்தோஷமானது எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படி என்று துரியோதன் தெரிவித்தார். அப்ப பீஷ்மாச்சாரி எழுந்தார். ரதத்தை பூட்டி எங்கள் இருவரையும் ரத தேர்தட்டில் அமர செய்து துரியோதனர் ரத செலுத்தி நேராக டில்லியாக அஸ்தாபுரத்துக்கு எங்களை அழைத்து வந்து எங்கள் இருவருக்கும் கோலாகலமாக திருமணத்தை நடத்தி அப்படி திருமணத்தை நடத்தி எங்களுக்கு உரிமையான நாடு அங்க தேசம் மன்மதனுடைய அங்கத்தை ஏற்று ஒரு இடத்திற்கு அங்க தேசம் அங்கதான் எங்களுக்கு உரிமையான நாடு. பெண்கள் இல்லாத அரண்மனை அசுத்தமாகவே இருந்தது. பார்க்கோல் என்று சொல்லக்கூடிய தொடப்பு கட்டை எடுத்து வீட்டை சுத்தம் செய்து தங்க குடத்தை எடுத்துக்கிட்டு நேரா தடாக்கரைக்கு சென்று ஜலத்தை போட்டுட்டீங்க. என்னால தூக்கி இடுப்பு மேல வைக்க முடியல. சரி, சின்ன வயசுல குளம் என்பது பொதுவானது. ஆமா, என்ன குளம் என்பது பொது, கல்வி என்பது பொதுவானது, ஆலயம் என்பது பொதுவானது. அதனால யாராயும் வருவாங்க, குடத்தை தூக்கி விடுத்தா நம்ம அரண்மனைக்கு போகலாம் அப்படி என்று குளக்கரையில அமர்ந்திருந்தேன். அப்ப ஒரு 10 பெண்கள் ஒருங்கிணைந்து சேர்ந்து அகிலாத்து பெண்கள் எல்லாம் ஓடி வந்து ஜலத்தை கொண்டு தூக்க போனாங்க. அம்மா, நான் வந்து வெகு நேரமாகி விட்டது, இந்த குடத்தை கொஞ்சம் தூக்கி விடுங்க, எங்க அரண்மனைக்கு நான் போகணுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாமா, 6 வருடத்தை ஆண்டு வரக்கூடிய மன்மதன் தேவி ரதி விட அழகா இருக்கின்றாயே, உன்னை இது நாள் வரை இந்த நாட்டை உன்னை பார்த்ததே கிடையாது. இவ்வளவு சித்திர வடிவோடு உன் கழுத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் ஈரகுடன் காயில என்ன இங்க தடாக்கரை வந்து யாரம்மா என்று பெண்கள் எல்லாம் எனக்கு கேட்டாங்க. அம்மா, கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்க சக்கரவர்த்திக்கு ரத்தின மாலாவுக்கு ஏக புதல்வி நான் யாகத்திலே உற்பணமானவள், என் பெயர் தான் அம்மா பொன்னு என்று சொன்னேன். சொல்லிட்டீங்க அம்மா, அது நீங்க தானா? நாங்க காதால கேட்டுமே தவிர கண்ணால் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் பார்க்கிறோம். தேவலோகத்து பெண் போல் தோற்றம் தெரிகிறது. சரி, உங்களுக்கு உரிமையான கலிங்க நாடு. இந்த அங்க தேசத்திற்கு இங்க வந்திருக்கிறேன். என்ன காரணம்? யாரோட அரண்மனைக்கு வந்திருக்கிறேன் என்ன கேள்வி கேட்டாங்க. அம்மா, இது நாடகம், நாங்க மைக் கடைசியில் உட்காந்து அவங்களுக்கு வரைக்கும் கேட்போம். ஒரு முறை அப்பதான் சொன்னாங்க, அம்மா, இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய இந்த அங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் பேர் எடுத்து வருகின்றாரே கர்ணாபிஷேகன், அவருக்கு இல்லற வழக்க துணைவி, அவருக்கு நான் மனைவியம்மா என்று சொன்னீங்க. பாவி, யார திருமணம் செய்த? அவனையா? அவன் ஆள் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. என்னமா அவருக்கு என்ன குறை? ஆள் அழகா இருக்கிறாரு, ஒரு நாட்டுக்கு மன்னன், அவர் தான் திருமணம் செய்த சண்டாளி அடி சதிகாரி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 7 ஆள் ஜாதி, கீழான ஜாதி, ரதியினுடைய பிள்ளை, தேர்ப்பாகன் மைந்தன், குதிரைக்கு புல்லும் வைக்கக்கூடிய ஆளாச்சு. இடுகுழுத்தோனை மாலை தெரித்து விட்டு என்னை போன்ற சத்திரிகம் வரக்கூடிய தடாகத்துல வந்து காலை வச்சு இந்த குளத்தையே அசுத்தமாகிட்டு சண்டால பாவி என்று பெண்கள் எல்லாம் ஒருங்கினவே சேர்ந்து என்னை இழுத்து போட்டு அறிவுடமா அடித்தரடி. அம்மா கடவுளே, ஐயோ அம்மா, சூரிய உலகத்தில் பெண்ணாக பிறந்த ஒரு சூத பொங்கவனை திருமணத்தை செய்து விட்டோமே, இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? இது ஒரு காலம் அந்த வாழ்க்கை தேவை கிடையாது. அந்த
தங்க கூட தங்க தடாக்கல்ல போட்டு அங்க போட்டு என் தாய் அரண்மனைக்கு நேராக சென்றீங்க. மந்திரிமார்கள் பார்த்து பார்த்து அவரும் சொல்ல அவர் ஓடி வந்து பெண்ணே கண்ணே என்று காலையில் விழுந்து கேட்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இருகுலத்தோனா ஆமா, கேட்பாங்கனா ஆமா, ரதையனா ஆமா, தாத்தையனா தெரியாது ஆமா, ஏதாலும் ஜாதி கீழாலும் ஜாதியை என்று கேட்டேன். ஆமா என்று ஒப்புக்கொண்டார். ஆகாயவாணி பூமதி சாட்சியாக இனி நான் ஒன்னோடு வாழ்வது கிடையாது. இந்த முந்தாய் நான் உனக்கு போடுவதும் கிடையாது. அப்பே சத்தி செய்து நேர தாய் அரண்மனைக்கு சென்றீங்க. என் தந்தை அயல்நாடு சென்று கப்ப பணம் வாங்குவதற்காக சென்று விட்டார். ஆமா, என் நாட்டிலே இருந்தது என் தாய் ஒருவர் மட்டும்தான். அங்கே சென்றீங்க. அம்மா மக பொண்ணுக்கு வந்திருக்கமா சொன்னீங்க. அடி பாவி வளர்த்த கை குளத்துல கழுவ 10 மாதம் 300 கருவிலே சுமந்து நான் பெற்றெடுத்த பிள்ளையா இருந்திருந்தா மாப்பிளை பிடிச்சுக்கிட்டு போனேன். ஒரு வார்த்தை நான் போயிட்டு வரமான்னு சொல்லியிருந்தா சீல் சேர்த்து கொடுத்திருப்பேன். என் தம்பி அந்த அழுதான், என் நாத்தனா பிள்ளை அழுதான். அதான் தாயார் வயிறு அழிஞ்சா வாழா ஒரு காலம் என் வயிறு எரிய போனேன். உனக்கு வாழ்க்கை நடிச்சதா பத்தியா? அது சொல்லு. அம்மா தேர்ப்பாகனை மாலை தரித்து விட்டோம் என்று நான் மனவேக்காலத்தோடு உன்னை பார்க்க வந்தேன். செய்த குற்றத்தை எல்லாம் நீக்கி மகளா ஏத்துக்குமா. மாட்டு சாணம் ஆட்டு சாணத்தை வாரி போட்டாயின்னு நான் காலத்தை கழிச்சுக்கிறேன். எனக்கு இவ்வளவு சாப்பாடு கொடு, எனக்கு கட்ட துணி கொடு, நான் வேற எதுவும் கேட்கலாமா? மகளாகி என்னை ஏத்துக்குமான்னு சொன்னேன். என் தாய் என்னை இழுத்து போட்டு அடித்து நான் போட்டிருந்த ஆடை அவரும் மொத்தமா கழட்டிக்கிட்டு என் முகத்திலே விழிக்காத. எப்ப என்கிட்ட நீ சொல்லாம போனா நீ எனக்கு மகள் கிடையாது. எனக்கு பொன்யாகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்தவள் உண்மை. அவள் இறந்து விட்டா எனக்கு யாருமே கிடையாது. என் நாட்டை விட்டு வெளியே போ. அம்மா அப்படி கட்டுரை நேர வார்த்தை. எங்க போய் செத்துரு என் முகத்திலே விழிக்காத. ஒரே வார்த்தை சாவதா இல்ல உயிர் வாழ்வதா? அப்பதான் யோசனை செய்த. நமக்கு திருமணத்தை செய்து விட்டாரு. ஆமா, நம்ம மைத்துனர் துரியோதன மகாராஜனும் சென்று ஏதுவாகில் வழி கேட்டு நமக்கு வாழ்வதற்கு வழி கொடுத்தால் வாழ்வோம் இல்லையா இந்த உயிரை அப்போது விட்டுடுவோம் அப்படி என்று மனதில் நினைத்துக் கொண்டு நேராக சென்று மைத்துனரை பார்த்து துரியோதனா உன் அண்ணனோடு நான் வாழ மாட்டேன். இல்லை ஏன் இன்னான்னு கேள்வி சமயம் வர பார்த்து நான் சொல்றேன். எனக்கு இருப்பிடம் கொடுத்தா நான் உயிர் வாழ்வேன். இல்லையா இந்த உயிரை இப்போது விட்டுடுவேன். மதுரை நான் உன்னை என்னன்னு கேட்க மாட்டேன். உனக்கு வாழதான இடம் நான் தரேன். அங்கு தேசத்திற்கு அத்திமா வரைக்கும் நடு மத்தியத்துல எனக்கு என்று ஒரு மாளிகை ஏற்பாடு செய்து கொடுத்து அத்தை காந்தாரியை கொண்டு வந்து இவன் காவலாக வைத்து சில காலம் வாழ்ந்துகிட்டு வந்தோம். ஒரு நாள் தினத்தில் அதிகாலையில் எழுந்து சாணத்தை கரைச்சி வலது தொடமல வைத்து கிழக்கு முகமாக பார்த்து திரும்பி சூரிய நமஸ்காரம் செய்துட்டு அதான் மகாலட்சுமி வந்தன வழிபாடு. ஆமா, 4 திக்குக்கும் கிழக்கு திசையை பார்த்து சாணத்தை கரைச்சி 4 கை எரிச்சுதான் மத்தபடி போகணும். தெருவாயற்படியில் இருந்து தெருவுல இருந்து நம்ம தெருவாயற்படி வரைக்கும் அந்த மகாலட்சுமி போட்டு வான்னு அழைக்கணுமா? அதான் லட்சுமி கடாட்சியா என்ன? அப்ப சாணத்தை இறக்கும் போது என்னையும் மீறி ஒரே வாந்தி எடுக்கிறேன். வாந்தி எடுக்கிற சத்தத்தை கேட்டு என் அத்தை காந்தாரி ஓடி வராங்க. என்னடி மருமகளே, என்னடி ஆச்சு, ஏன் வாந்தி எடுக்கிற? கை நிட்டு கையை நெட்டோடனே அந்த அத்தை நாடி பிடிச்சு பார்த்தாங்க. கலகலன்னு சிரிச்சாங்க. சிரிக்கிறாங்க. 100 பிள்ளை பேத்துங்களாச்சு. 100 பேர் அனுபவம். எதனா பித்தன உடம்பு அதிகமா இருக்குது. வாந்தி எடுத்து நானும் வச்சேன். நீ நினைச்சுக்கிறீங்க. ஆனா எங்க அத்தை கலகல சிரிச்சுட்டு நேரா துரியோதன சபைக்கு ஓடினாங்க. அங்க போயிட்டாங்க. டேய் நான் பெற்ற மக்களா பொண்ணுருக்கு தாய் வீடு சுகம் கிடையாது. கட்டணம் சுகம் கிடையாது. ஏதோ ஒண்ணு நீ ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அவ கர்ப்பம் தரிச்சு அதனால அவசாரம் நம்ம இருந்து அவளுக்கு சூழ் வருஷம் வளக்காப்பு செய்யணும். பல விதமான பட்சணங்கள், பல விதமான வர்ணமான சாதங்கள் இதெல்லாம் செய்து என்ன கொழுவில் சபையில் அமர செய்து ஓடி வந்து குங்குமத்தை தினத்துல வைக்கிறாங்க, பூ வெட்டு தலையில வைக்கிறாங்க, தலையில கையில போடுறாங்க. வாழ்ந்து பேசுறதுக்கு மலைக்காப்பு தாய் செத்தாதான் இருப்பாங்க. அப்ப கூட யாரும் ஒருத்தருக்கா இருக்க மாட்டாங்க.
ஏன்னா உன் தாத்தா தான் சொன்னா உன் முன்னாடி இவ்வளவு தாலி இருக்கும். எனக்கு தெரியல. டேய், ஒருவேளை உன் முன்னாடி தாத்தா இது எல்லாம் செய்தாங்க. இந்த அப்பளத்தை எடுத்து என் தலைமையில உடைச்சாங்க. ஏன் அத்தையனுக்கு இதெல்லாம் செய்யறீன்னு கேட்டேன். அடிக்கடிய பொண்ணுருவி நீ கர்ப்பமா இருக்கிற நீ அம்மாவாயிட்ட நான் பாட்டி ஆயிட்டேன் நான் பெற்ற பிள்ளைங்க நான் சித்தப்பா ஆயிட்டாங்க அப்படின்னு நான் சின்ன தாத்தா ஆயிட்டேன்னு சொல்லிருக்காங்க. அப்படி சின்ன தாத்தா என்னடா கணக்கு? அப்ப எங்க அத்தை சொன்ன உடனே அத்தை மன்னனையும் சேரவில்லை மாட்டான் ஒரு மனிதன் ஏறெடுத்து பார்க்கவே கிடையாது. ஆகாயவாணி பூமதி சாட்சியாக என் திருமாங்கலை திமிதானியாக என் கட்டின கணவனுடைய முகத்தோட நான் பார்க்கல. சத்தியத்தை சத்தியம் செய்தேன். சத்தியம் பண்ணிட்டீங்க பாவி. ஐயோ காவலாக இருந்தவன் நான் தானே. என் மகன் வந்து என்ன கேள்வி என்ன பதில் சொல்லுவேன். மறுபடியும் ஓடிச்சு மக்களா உன் மதனி பொண்ணு இருக்கின்றாலே மன்னனையும் சேரவில்லை மாற்றான் ஒருவன் எடுத்து பார்க்கவே கிடையாது. கர்ப்பத்திற்கு காரணத்தை கேட்டா உன் மதனி மறுத்து பேசுறாடான்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்தா துரியோதனா. ஐயோ தம்பி துர்சாதனா சீக்கிரமாக சென்று உன் மதுரை பொண்ணுரியை பார்த்து கர்ப்பத்திற்கு காரணத்தை சொன்னால் விட்டுவிடு. இல்லையா யாகத்துல பிறந்தவன் யாகத்துல போட்டு எரிச்சிடு. ஏன் இதை கட்டளை போகிறேன் நான். முந்தி வந்தவளை தவறு செய்த நமக்கு பிற்பாடு வரக்கூடிய நம்ம தேவி மாதிரி தப்புதான் செய்வாங்க. குற்றம் என்பது நேரக்கூடாது. யாகத்துல பிறந்தவன் யாகத்துல போட்டு எரிச்சிட்டு போ ஓடி வந்தார். துர்சாதனன் கேட்டா சத்தியம் செய்த தூக்கினாரு. யாகத்துல போடக்கூடிய நேரம் உள்ளத்துக்கு போட நேரம் உத்தமல் வீரரான விதராழ்வாள் ஓடி வந்தார். அந்த பத்தினி பெண்ணை யாகத்துல போடக்கூடிய காரணம் என்ன? மன்னனையும் சேரவில்லை மாற்றான் ஒருவனையும் ஏறெடுத்து பார்க்கவே கிடையாது. ஆண்கள் முகத்தையே பார்க்கல சத்தியம் செய்து மதனி இந்த கர்ப்பத்திற்கு காரணம் தெரியாத சொல்லிச்சு. அண்ணனுடைய வாக்கணிக்கு உள்பட்டு நான் அண்ணனுடைய வார்த்தை கேட்டு நான் யாகத்துல போட போறேன். போடாத அதுக்கு விளக்கம் தானே நான் சொல்றேன். பேச்சு வாய் முண்டு குடிக்கிட்டா மேல ஊத்திட்டு சாவுங்க போன. அப்ப சொன்ன உடனே பார்த்தார். என்ன காரணம் அவளும் துர்ச்சாதனம் கேட்கின்றார். தினந்தோறும் பொன்னூருக்கு அரண்மனையாக நதிகரைக்கு சென்று நான் சத்தியவச்சன பூஜை செய்வதற்காக போவது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 3 to 4 ஸ்தானபானம் முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய தருவாயில் கர்ணாபிஷேகன் பொன்னூருக்கு அரண்மனையில் இருந்து வெளியே வந்ததை 2 நேத்திரத்தால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மௌனம் சாதித்திருந்தாரு தவிர ஒரு வார்த்தை கர்ப்பத்திற்கு காரணம் நான் தான் சொல்லக்கூடாது. ஏங்க நீங்க மூடி மறைச்சீங்கன்னா அப்பதானே வாய் திறந்து கேக்குறீங்க. பொன்னுருகி இந்த கர்ப்பமாகப்பட்டது நீ பத்தினியாக இருப்பது உண்மையானால் இருந்தால் உலகம் அறியாமல் வெளிவரட்டும் எதிர்பார்த்தேன். இல்லை என்றால் உலக மக்களும் சபையோர்களும் ஊரு வீடுகளும் என் தம்பிமார்களும் என்னை இழிவாக நினைப்பார்கள். பெண்டுக்கும் பிள்ளைக்கு ஆசைப்பட்டு கர்ணாபிஷேகம் நான் தான் ஒத்துக்கொண்டேன் என்று கேவலமாக நினைப்பார்கள். அதனால் ஏம்பா தன் அறியாமல் வெளியே வருத்தம் என்று எதிர்பார்த்தேன் என்று அப்பதான் தெரிவித்தார். அந்த பீஷ்மாச்சாரி சபையில என்ன சித்திரவதம் செய்தபடினால் எனக்கு விதியினால் அவதரித்த என் மகன் விஸ்வகேது என்று ஒரு மகன் பிறந்தான். ஒரு பாரதம் சொல்லுது 4 பிள்ளை, இன்னொரு பாரதம் சொல்லுது ஒரு பிள்ளை. நாடக்கார ஆடுவது ஒரே ஒரு பிள்ளை தான். விதியினால் அவதரித்த விஸ்வகேது வைத்துக் கொண்டு என் தாய் வீட்டில் சிதறமாகவே வந்த சுந்தர தாதியோடு 16 ஆண்டு காலமாகவே நான் தனித்துதான் வாழ்கிறேன். எனக்கு எந்த உறவும் எனக்கு கிடையாது. அப்படி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதாங்கமரேறி ஆகிருந்த குழந்தை என்னோ இச்சிவை தவிர யான் போய் இந்திர லோகமாலோ அச்சிவை பெருகி வேண்டிய நரங்கமா நகரருளானே. நம்மை போல் கலை உலகத்திலே சீர சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய என் 6 உயிர் மகனாக விளக்கக்கூடிய ஏபி சூர்யா அவர்கள் கரகாட்ட குழு தலைவராக விளங்கக்கூடிய என் 6 உயிர் தம்பி எனக்காக பட்டு பிதாமர் அளித்து கொடுக்கப்பட்ட மனம் வாங்கப்பட்டது.
101 அன்னவர் பங்கிலே ஆயர்பாடி கண்ணன் அசோதன கண்மை துணைகின்ற என்று அந்த பகவானும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி ஒரு பங்கிலே அமர்ந்து பட்டு பெருத்து பால் பாட வங்கி மகள் சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தான் காக்க வேண்டும் என்று இரவனை பார்த்து சுபஜயம் பொன்னாட வளரக்கூடிய இதே அத்திந்த நகரை சேர்ந்த என் 6 உயிர் மகன் ஐயப்பன் எனக்காக வாரி வழங்கல் பணமாகப்பட்டது அந்த அரிகர சுதன் ஆனந்த சித்தன் கையினாரப்பன் ஐயனாரப்பன் ஐயப்பன் துணையிருந்து நோய் நொடி இல்லாமல் அந்த கலை உலகத்திலே சீர சிறப்போடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனா இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் சிவபெருமானை பிரார்த்திக்கின்ற சுபேஜயம் நாட்டிலே பொன்னாட விளக்கூடிய தம்பி பழனி தானே ஆந்தாய் அம்மா அவர் பெற்றெடுத்த புதல்வன் பழனியா மணி நமக்காக வாரி வழங்கல் பணமாகப்பட்டது அன்னவர் பங்கிலே அந்த மேல்மலையில் ஒரு அங்காளம்மன் துணையிருந்து அவர் மகனாக விளங்கக்கூடிய பாவாளதுறை பக்கத்துணையாகவே அமர்ந்து நோய் நொடி இல்லாமல் இம்புற்று காக்க வேண்டும் இறைவனை பிரார்த்திக்கின்ற சுபேஜயம் அப்படி இருந்தாலும் சுபேஜயம் இதே பண்டிதப்பட்டு நன்னகரத்தை சேர்ந்த காலம் சென்ற கண்ணன் ஐயா அவர்களுடைய மகனா விளங்கும்படியான எனது 6 உயிர் நண்பர் புஷ்பநாதன் என்று சொல்லக்கூடிய 6 உயிர் நண்பர் எனக்காகவே கொடுத்து ரூபாய் 100 அவருடைய பங்கில இந்த சாமி கண்ண ஐயா அவர்கள் நல்ல முறையில இருந்து பட்டி பெருத்து பால்பான பொங்கி நல்ல முறையில இருக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிற சுபேஜயம். உடம்பெல்லாம் ஒரே ஆயாசமாக உள்ளது சுந்தர தாய் வீட்டு சிதறமா வந்திருக்கிறார். அவளை சீக்கிரம் அழைச்சிட்டு வா, மறுமுறை பேச அமையாப்பட்டது கூட இருக்கக்கூடிய சுந்தர தாய் அழைக்க பாரோட கதை தொட்டோ